சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கலலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். ஐங்கரன் துதி. ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை, இந்தி நிலம்பிரை போலும் எயிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குரு வணக்கம். தந்தை தாயாவானும் சார்கதியும் காவானும், அந்தமிலா இன்பனமக்காவானும், எந்தமயிர்த்தானாகுவானும் சரணாகுவானும், அருள் கோணாகுவானும் குரு. ஓம் கும் குருபியோ நமக. திருச்சிற்றம்பலம். கருணையே வடிவாகிய சிவபெருமான் பொன்னார் திருவடிகள் நம் சென்னிமிசை விளங்க, ஐயன் தன் திருவருள் நமக்கு விளங்கும்படியாக பெருங்கருணை செய்ய முன் விளைந்ததனால், அவனுடைய சிறப்புகளை எடுத்து பேசும் ஆகம நூலாகிய திருமந்திரத்தை நாம் சிந்திக்க ஒரு வாய்ப்பு கிட்டியது. இந்த சிந்தனை பகுதியை தொடர்ந்து நாம் சிந்தித்து வரும் இந்த வேளையில், இன்று இந்த பாயிர பகுதியில் 70வது பாடலில் இருந்து சிந்திக்கலாம். அதற்கு குருவர்களும் திருவர்களும் நமக்கு துணை செய்யட்டும். திருச்சிற்றம்பலம். பாடல் 70. நால்வரும் நாலு திசை கொன்று நாதர்கள், நால்வரும் நானாவித பொருள்கள் கை கொண்டு, நால்வரும் யான் பெற்றதெல்லாம் பெருக என, நால்வரும் தேவராய் நாதரானார்களே. இது 70வது பாடல். இதுல நமக்கு நால்வரும் அப்படின்னு சொல்லும்போது, நந்தியம் பெருமானிடம் இருந்து திருவருள் பெற்றவர்கள் 8 பேர் அப்படின்னு, தன்னையும் சேர்த்து 8 பேர்னு திருமூல தேவநாயனார் சொன்னார். இந்த 8 பேர்ல 4 பேர் அவர் சொல்றது பிரம்மகுமாரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனகாதி முனிவர்களை அவர் இங்க சொல்லி இருக்கிறது. இங்க 4 அப்படிங்கிற ஒரே கூட்டுல வச்சு அவர் விவரிச்சிருக்கிறார். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் அப்படின்னு சொல்லக்கூடிய 4 பேரையும், இவங்க 4 பேரும் எப்படி 4 திசைக்கு ஒன்று நாதர்கள் அப்படின்னு சொன்னார்னா, இங்க நம்ம ஆழமா புரிஞ்சுக்கும் போது, எல்லா உயிர்களும் இந்த திருவருள் நலனை பெரும் பொருட்டு, எங்கெங்கும் ஞானம் பெருகும் பொருட்டு, நால்வரும் 4 திசையிலும் அவர்கள் பெற்ற நல் ஆகமத்தை திசைக்கு ஒன்றாக அவரவர்கள் கற்றதை, ஒரே பொருளை ஒத்த பொருளை பற்றி அறிந்த அந்த 4வரும் இந்த உலகத்து உயிர்கள் எல்லாம் நன்மை அடையும் பொருட்டாக எல்லாவித திக்குகளிலும் தாம் அறிந்தவைகளை எடுத்து சென்று எல்லா உயிர்களும் நலம் பெற வேண்டும் என்று தலைவராக குருவாக இருந்து சேர்த்தார்கள் அப்படின்னு நமக்கு இங்க பொருள். 4 திசைக்கு ஒன்றான நாதர்கள் அப்படின்னா 4 பக்கமும் எத்திக்கிலும்னு நம்ம இங்க பொருள் கொள்ளணும். 4வரும் நானாவித பொருள் கைகொண்டு, நானாவித பொருள்கள்னா பல்வேறு விதமாக விளங்கும்படியாக அப்படின்னு நம்ம அடுத்து பொருள் கொள்ளணும். நானாவித நம்ம அந்த காலத்துலாம் கிராமங்கள்ல இந்த மளிகை கடையில நானாவித பொருள்கள் விற்பனை அங்காடின்னு போட்டிருப்பாங்க. அதை பார்க்கும்போது நமக்கு பல்வேறு விதமான பல பொருள் விற்பனை கடைன்னு
அப்ப அதை நம்ம சிந்திப்பது இங்க நானாவிதம்னாக்க பலவிதமான அப்படின்னு சொல்லலாம். அப்போ பலவிதமானாக்க எத்தனை விதமானன்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். அதுதான் இந்த திருமந்திரத்திலேயே நமக்கு சுவாமி சொல்லுவாரு, சரியை, கிரியை, யோகம், ஞானம். இந்த பல்விதமான விதமாக அப்படி எல்லோரும் அவரவர் உயிர்களுக்கு ஏற்ற பக்குவத்திற்கு ஒருவர் அமையும்படியாக ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு பக்குவத்துல இருக்கு. எல்லா உயிரும் ஒரே பக்குவத்துல இருக்கு அப்படின்னு கேட்டாக்க இல்ல. ஒவ்வொரு உயிரும் பார்த்தோம்னா ஒவ்வொரு விதமான பக்குவத்துல இருக்குது. இப்படி ஒவ்வொரு பக்குவத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் அவரவர் பக்குவத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு சிவபெருமான் குருநாதர் உணர்த்தியதை உள்நின்று உணரும்படியாக பெருங்கருணை செய்தார் என்று பொருள் கொள்ள வேண்டும். அடுத்து அதை தொடர்ந்து 70வது பாடலை தொடர்ந்து 71வது பாடலை சிந்திக்கலாம். மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்று ஒளியாகிய தேவன், தேவன் கழிந்த பெருமையை காட்டுகில்லானே, தேவன் கழிந்த பெருமையை காட்டுகில்லானே. இங்க மொழிந்தது மூவர்க்கும் நால்வர்க்கும் ஈசன், ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும் செழுஞ்சுடர் மூன்றொளி ஆகிய தேவன் கழிந்த பெருமையை காட்டுகில்லான் அப்படின்னு இந்த பாடலை சொல்லியிருக்கார். இதுல இவர் சொல்லும்போது தன்னோட சேர்த்து 7 பேர் இந்த சிவபெருமான் செய்த உபதேசத்தை அறிந்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுல மொழிந்த மூவர்க்கும் அப்படின்னு இந்த சொல்ற இடத்துல அந்த 3 பேர் யார் அப்படின்னாக்க சிவயோக முனிவர், பதஞ்சலி முனிவர், வியாக்கிரபாத முனிவர் அப்படின்னு 3 பேரை சொல்றாங்க. இதுல பதஞ்சலி முனிவர் யார் அப்படின்னு நம்ம சிந்திக்கிற காலத்துல அவரு அத்திரி மகரிஷிக்கும் அனுசுயா மாதாவுக்கும் மகனாக வந்தவர் அப்படிங்கிற மாதிரி அந்த புராண செய்தி நமக்கு சொல்லும். இவரு ஆதிசேஷன் பாம்பனையாக இருந்து அந்த பார்க்கடல் மேல் பள்ளி கொண்ட பரந்தாமனை தாங்கி கொண்டிருப்பதாகவும், அந்த திருமால் உள்ளத்தில் சிவபெருமானை சிந்தித்து ஆனந்தப்பட்டு கொண்டிருக்கும் போது அவருடைய அந்த கணம், திருமாலுடைய கணம் அதிகரித்தது. அதிகரிக்கும் போது ஏன் இப்படி அதிகரிக்கிறது என்று கேட்டபோது, நான் உள்ளத்தில் சிவபெருமானை சிந்தித்து இருக்கிறேன், இந்த காலத்தில் அந்த அவருடைய கணம் சேர்த்து உனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றார். அப்ப அவ்வளவு ஆனந்தத்தை தரக்கூடியது சிவபெருமானுடைய சிந்தனை அப்படின்னு தெரிஞ்சதுனால அந்த சிவபெருமானை நானும் வழிபாடு செய்யுமாறு எனக்கு திருவருள் செய்யுங்கள்னு கேட்டப்ப, நீங்க இந்த மாதிரி பதஞ்சலியாக சென்று சிவபெருமான் திருவருளை அடைய முடியும்னு சொல்றாரு. சிதம்பரத்துல பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிறப்பா சொல்லப்படுவோம். அவங்க 2 பேரும் நின்று சுவாமியுடைய ஆனந்த தாண்டவத்தை காண்பதாக அந்த கருத்து நமக்கு வெளிப்படும். இப்ப பதஞ்சலி முனிவர் யாருன்னு நம்ம சிந்திக்கும் போது அத்திரி மகரிஷிக்கும் அனுசுயா மாதாவுக்கும் மகனாக வந்தார். அவர் ஆதிசேஷனுடைய அவதாரம் அப்படிங்கிறத நமக்கு இங்கு உணர்த்தும்படியா அவருடைய புராண கதை சொல்லுது. அதே நேரத்துல வியாக்கிரபாத முனிவர்
அவர் யாருன்னு சொல்லும்போது, இந்த தாருகாவனத்துல சுவாமி வந்தப்ப அங்க இருந்த முனிவர்கள், தாருகாவனத்து முனிகள் இறைவனுடைய சிறப்பை அறியாமல் தங்களுடைய வேள்வியின் அந்த பலனால்தான் இறைவன் வலிமை பெறுகிறார்ங்கிற மாதிரி அறியாமையில் நினைத்து அவர் மேல பல பொருள்களை எல்லாம் ஏவுறாங்க. பாம்பு, தீ, புலி, யானை இதையெல்லாம் அனுப்பும்போது அதை சாமி ஒவ்வொன்றையும் ஆடையாக தனக்கு அடைந்து கொள்வதாக அந்த புராணம் வரும். அந்த நேரத்துல கொஞ்சம் பக்குவம் அடைந்தவரா ஒருத்தர் இருந்தார். அவர் மத்தியந்தன முனிவர்னு பேரு. அவரு பக்குவமா இருந்ததுனால ஒரு நிமிட நேரத்துல அந்த காட்சிகள் மாறுங்காலத்துல அவருடைய ஞான நடனத்தை லேசா கண்டார். இந்த ஞான நடனத்தை நான் திரும்ப காண வேணும்னு கேட்கிறப்ப, தென்பகுதியில உலகத்துக்கு நடுநாயகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. அந்த இடம் சிதம்பரத்தலம். அந்த இடத்துல நாங்க உங்களுக்கு வர்றப்ப நீங்க இந்த திருநடனத்தை, ஆனந்த தாண்டவத்தை கண்டுகளிக்கலாம்னு சொல்றாரு. அதுக்காக சாமி அவரு மத்தியந்தன முனிவர் தன்னுடைய மகனையும் கூட்டிட்டு இங்க சிதம்பரத்துக்கு வர்றதாக அந்த புராணங்கள் நமக்கு சொல்லும். அவருடைய மகன் தான் இந்த வியாக்கிரபாத முனிவர். ஒரு பொழுதுபடியும் முன்னரே குற்றமில்லாத பூக்களை பறித்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யும் இயல்பினை உடையவர். அதனால அவர் வியாக்கிரபாதம்னு இந்த புலிப்பாதத்தை கேட்டு வாங்கியதாகவும் அந்த பாதங்கள் ஒளிரும் தன்மையுடையதாகவும் இருந்ததாக அந்த புராண கதை வரும். இவர்கள் இருவர் இல்லாமல் சிவயோக முனிவர் என்று ஒருவர், இவர்களோடு சேர்த்து சனகாதி முனிவர்கள் ஒரு 4 பேர், ஆக 7 பேருக்கு உபதேசம் செஞ்சார், அவரையும் சேர்த்து. இந்த சிவபெருமானை நினைத்து செய்யப்பட்ட உபதேசம் நமக்கு எதை தரும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கும். இப்ப உபதேசத்தின் பலன், ஈசன் ஒளிந்த பெருமை இறப்பும் பிறப்பும். அந்த ஒளிந்த அப்படிங்கிறது பிறப்பும் இறப்பும் ஒழிக்கக்கூடிய பெருமையை தரக்கூடிய ஈசன். அவருடைய உபதேசம் மீண்டும் பிறவாத தன்மையை தரக்கூடியதாக இருந்தது அப்படின்னு இந்த பாடல்ல 2வது வரியில பதிவு செய்கிறாரு சுவாமி. பிறப்பிறப்பு இல்லாத தேவன், தன்னை சார்ந்த அடியவர்களுக்கு பிறப்பிறப்பு இல்லாத தன்மையை தரக்கூடியவன் அப்படிங்கிறத பதிவு செஞ்சாரு. செழுஞ்சுடர் 3 ஒளி ஆகிய தேவன் அப்படின்னு அடுத்தது வச்சிருக்காரு. செழுஞ்சுடர் 3 ஒளி அப்படின்னு சொல்லும் போது, 3 ஒளினாக்க சூரியன், சந்திரன், அக்னி அப்படின்னு 3 ஒளியை சொல்லக்கூடியதாகவும், அந்த 3 ஒளியும் அகாரம் உகாரம் மகாரத்தை பற்றி பேசக்கூடியதாகவும், அந்த 3ம் ஒன்று சேரும் போது ஓங்காரத்தை குறிப்பிடக்கூடியதாகவும், ஓங்காரத்தின் உட்பொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய தன்மையை எடுத்து இயம்பக்கூடியதாகவும் இருக்கிறது தேவன். அவர் அருளொளியாக நமக்கு உள்ளத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு அந்த இடத்துல ஒரு பதிவு பண்றாரு. அப்ப பிறவா யாக்கை பெருமானாகிய சிவபெருமானை துதித்து வழிபாடு செய்வார்க்கு பிறவாத தன்மையை தரக்கூடியவனாக சிவபெருமான் திகழ்கிறார் என்று இங்கு சிந்திக்க வேண்டும். அடுத்தது கலிந்த பெருமையை காட்டுகிறானேன் அப்படின்னா, இந்த கலிந்த பெருமை குறைவான பெருமைன்னு வச்சுக்கணும். இப்ப சிவபெருமானை தவிர ஏனைய சிறு தேவர்கள், அத்தேவர் தேவர், அவர் தேவர் தேவர் என்று சித்தேவு பேசி புலங்குகின்ற பூதலத்து, அந்த சிறு தேவர்களுடைய பெருமையை பேசி வழிபாடு செய்யக்கூடியதா இந்த உலகம் இருக்குது. சிறுநெறியே புகாவண்ணம் அப்படின்னும் மாணிக்கவாச சுவாமி சொல்லுவார். அத்தேவர் தேவர் அவர் தேவர் தேவர் என்று சிறுதேவருடைய சிறப்புகளை பேசா வண்ணம் தேவதேவன் மெய் சேவகன் ஒருவன் அப்படின்னா, ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அந்த ஒரு கடவுள், அந்த அருளுடைய கடவுளாக இருக்கக்கூடியவன் சிவபெருமான்.
அவன் கீழான திருவுருளை செய்பவன் அல்ல. ஏன்னா நம்ம கர்ம வினைக்கு ஏற்றவாறு அந்த வினைக்கான இன்பத்தை கூட்டுவிக்கக்கூடிய கடவுளாக அவன் இல்லை. சிறு தெய்வங்கள்லாம் திருவருள் செய்யற மாதிரி இருக்கும். ஆனா திருவருள்ல நம்முடைய வினைக்கு எது சரியானதோ அதை நான் கூட்டி வைக்கிறேன் இந்த உயிருக்குன்னு தக்க காலத்துல கூட்டி வைக்கிற அந்த வேலையை சிவபெருமானுடைய திருவருளை கைகொண்டு செய்யக்கூடியவையா இருக்கும். ஆனா சிவபெருமானுடைய சிறப்பு என்னன்னா, உயர்ந்த பதமாகிய பிறவாத தன்மையை தரக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப கழிந்த பெருமையை காட்டுகிறானேனாக்க கீழான பெருமையை கொடுக்கக்கூடியவன் அல்ல, மேலான முக்தியை தரக்கூடியவனாக சிவபெருமான் இருக்கிறான். அப்படின்னு இறப்பும் பிறப்பும் ஒளிந்த பெருமை, அந்த மாதிரி சாதல் பிறப்பு என்னும் சுழிபட்டு தடுமாறா வண்ணம் நம்மை காக்கும் பெருமையை உடையவன். கழிந்த பெருமை காட்டுகிறானே, கீழான தன்மையை தராமல் மேலான பேரின்ப முக்தியை தரக்கூடியவன். அவன் எப்படிப்பட்டவன்னாக்க ஓங்காரத்தின் வடிவாகிய மூன்று ஒளியாகிய இருக்கக்கூடிய தேவன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஒரு பதிவு பண்றாரு அழகா. மிகவும் அற்புதமான பாடல். சிவபெருமானுடைய அந்த உயர்ந்தது, இந்த பிறவாத தன்மை யார் தர முடியும்னா ஒரே ஒரு கடவுள் தான் தர முடியும். அந்த ஒரு கடவுள் யார் அப்படின்னு கேட்கும்போது சிவபெருமான் என்று தெரிந்து கொள்க, உணர்ந்து கொள்க அப்படின்னு இந்த பாடல்ல நமக்கு சொல்றாரு. அடுத்து 72வது பாடல். இந்த 72வது பாடலை நாம் சிந்தித்த பிறகு திருமூலதேவ நாயனார் வரலாறு, சாமியுடைய வரலாறை நாம் சிந்திக்க உட்புகுமாறு பாடல் அமைக்கப்பட்டுள்ளது. 72வது பாடல். எழுந்து நீர் பெய்யினும் 8 திசையும் செழுந்தன் நியமங்கள் செய்யும் என்று அண்ணல் கொழுந்தன் பவள குளிர்ச்சடையோடே அழுந்திய நால்வர்க்கு அருள் புரிந்தானே. சுவாமி எழுந்த நீர் பெய்யினும், எழுந்த நீர்னு இந்த இடத்துல எழுந்து நீர் பெய்யினும் அப்படின்னு அவர் அந்த வார்த்தையை போட்டிருக்காரு. எழுந்து நீர் பெய்யின்னா அந்த கடல்ல இருக்கக்கூடிய இந்த தண்ணீரை இந்த சூரியன் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய அனலால் கிரகித்து அதை ஆவியாகும்படி செய்து அதை மீண்டும் மழையாக பொழிபவராக இருக்கிறார். மழை எப்படி ஆகுறதுங்கிறத இங்க சொல்றார். கடல்ல இந்த தண்ணீர் இங்க இருந்து ஆவியாகி அது திரும்பி மேகமாக கூடி மழையாக பெய்கிறது. அந்த மாதிரி எழுந்து நீர் பெய்யினும், அப்படி பெய்யக்கூடிய மழை இடைவிடாது பெய்தாலும் கூட 8 திசையும் செல்லும் தன் நியமங்கள் செய்யுமின் என்று அண்ணல். அப்படி எவ்வளவு பெரிய ஊழி காரணங்கள், இந்த இயற்கை இடையூறுகள் இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நியமங்கள் செய்யுமின் என்று அண்ணல் கொழுந்த பவள குளிர் சடையோட அழுந்திய நால்வர்க்கும் அருள் புரிந்தானே அப்படின்னு சொல்றார். சிவபெருமான் குளிர்ந்த பவளம் போன்ற சடையிடம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, கொழுந்த தன் பவள குளிர் சடையோடே அப்படின்னு சொல்லும்போது சாமி எப்படி இருக்கிறாருனாக்க பவள குளிர்னு சொல்லிட்டாரு. பவளம் எப்படி இருக்கும், சிகப்பா இருக்கும். கொழுந்தன் அதாவது நெருப்பு போன்ற, ஆனா தன் பவள குளிர்னு சொல்றாரு. தன்னுங்கிறது இங்க குளிர்ந்த, பவளம் அப்ப நெருப்பு போன்ற அந்த சுடரொளியாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஆனால் அந்த நெருப்பு தொட்டா சுடுமா அப்படின்னு பார்த்தாக்க சுடாத நெருப்பு. இந்த உலக உயிர்களுக்கெல்லாம் தன்னிடத்தே இடம் கொடுத்து ஆட்சி செய்கின்ற அண்ணல் அப்படிங்கிறத இங்க விளக்கிறார். பவள நிறத்தில் சுடர்விடும் ஜோதியில் விரிந்த ஜடாமுடியுடன் விளங்குகின்ற ஈசன் திருவடியையே நாடி அழுந்திய நால்வர் அப்படின்னு இங்க எடுத்துக்கணும். அந்த நால்வருக்கும், சனகாதி முனிவர்கள் நால்வருக்கும் ஈசன் அருள் செய்தார்.
அதாவது அப்பனை நந்தியை ஆறா அமுதினை எப்பரி சாகினும் ஏத்துமின் ஏத்தினால் அப்பரிசி ஈசன் அருள் பெறலாமேன்னு சொல்லி சாமி சொல்லுவார். எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஒருத்தர் இறைவனை வழிபாடு பண்றதுக்கு இன்னைக்கு ஏயா பண்ணலன்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்குவாங்க. இந்த காரணங்க, அதனால இறைவனை வழிபாடு பண்ணல, ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த வழிபாட்டை தவிர்ப்பார்கள். அப்படி கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் இறைவனுடன் அழுந்தி இருந்த யோகிகளுக்கு தான் அந்நியமில்லாதவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான். ஏன்னா எங்க எப்படி இருந்தாலும் அருள் செய்வார்னா, ரொம்ப தூரத்துல இருந்தா அவர் அருள் செய்யறது, ஒரு மனிதனை போல தூரத்துல இருந்தா அவர் எப்படி அருள் செய்ய முடியும்? அப்ப அவர் அந்நியமில்லாத பரம்பொருளா இருக்கிறார். நீங்க சொல்லாம சொல்றதா நம்ம கருத்தில் கொள்ளணும். அப்ப செய்யுமின் அண்ணல் அப்படின்னு சொல்றவர், நியமங்கள் செய்மின் என்று அண்ணல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைவனை வகுத்தபடியாகிய இந்த ஆகம வழிபாட்டை சரியை கிரியை யோகம் ஞானம் முதலானவைகளை கற்று தெளிந்து அந்த இறைவனையே சிந்தித்து இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஈசன் திருவருள் செய்வான்னு நமக்கு இங்க உணர்த்துறாரு. இந்த நால்வருக்கும் அருள் புரிந்ததை போல அப்படின்னு சொல்லும் போது, நால்வருக்கும் அருள் புரிந்தான், நால்வரோடு சிவஞான யோகிகளுக்கும் அருள் புரிந்தான், அடுத்து பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாதருக்கும் அருள் புரிந்தான், அப்படி 8 பேருக்கு எங்களுக்கு அருள் செய்தார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவனை சிந்தையில் நன்றாக சிந்தித்திருப்பவருக்கு அருள் செய்பவன் சிவன் இங்க சாமி பதிவு பண்றாரு. அதே நேரத்துல மாணிக்கவாசக சுவாமிகள் சொல்றது நமக்கு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. நினைக்கிறது இமைப்பொழுது நீங்காம சிவத்தின் மேல் சிந்தனை வைத்து, அட்னந்த் சாமி சொன்ன மாதிரி எத்தொழில் செய்தாலும் யாதவத்தை பெற்றாலும் முத்தர் மனம் இருக்கும் மோனத்தை. எந்த தொழில் செய்தாலும் சரி, எதை செஞ்சாலும் அந்த சிவபெருமானுடைய திருவடியை அடைய வேண்டும் என்ற சிந்தை இருப்பவர்களுக்கு சிவபெருமானுடைய சிந்தனை எப்பொழுதும் மாறாம இருக்கும். அதை நம்ம இங்க நினப்புல வச்சுக்கணும். அடுத்தது கைவல்ய நவநீதத்துல சொல்லுவோம், வாணிபம் செய்யணும் செய்வார், மாதவம் செய்யணும் செய்வார், பாமரர் உடனும் வாழ்வார், பண்டிதர் திறமை காட்டார், ஊமரும் மாவார், உள்ளத்து உகையாம் ஜீவமுக்தர். பேசாம இருக்கிற ஞானியாவும் இருப்பாங்க, வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர் மாதிரி உலகத்தோட சேர்ந்து இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க. வாணிபம் மாதவம் செய்யணும் செய்வார், ஏன்னா நியம நிஷ்டைகளை எல்லாம் செய்யக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி அந்த சிவன்பால் தன் சிந்தனை எப்பொழுதும் இடைவிட்டு நீங்காதவாறு எச்செயல் செய்தாலும் அவனை நினைத்திருங்கள். ஆட்டுவதும் ஆட்டி அடக்குவதும், காட்டுவதும் காட்டி மறைப்பதும், கூட்டுவதும் கூட்டி பிரிப்பதும் கண்ணுதலா நன்றமைத்த ஏற்றின்படி என்ற அந்த ஏடு நமக்கு சாதகமாக சிவபெருமான் திருப்படியை சிந்தித்து இருக்குங்கால் அதுவே காட்டும் அதுவே கூட்டும் என்று தெளிந்து இருங்கள். அந்த தெளிவு உடையாவிற்கு சிவம் தாமே வந்து முன்னின்று வெளிப்படும் என்று நாம் அறியும் முன்ன இங்க இந்த பாடல்ல சொல்றார். அடுத்தது திருமூல தேவ நாயனார் சுவாமிகளுடைய வரலாறை நம்ம சிந்திக்க இருக்கிறோம். அற்புதமான ஒரு சிந்தனை பகுதி. இதுக்கு 73வது பாடல். நந்தி இணையடி யான் தலை மேற்கொண்டு புந்தியின் உள்ளே புகப்பெய்து போற்றி செய்து அந்தி மதிப்புனை அறநடி நாள்தோறும் சிந்தை செய்து ஆகமம் செப்பலுற்றேனே. இந்த நவ ஆகமத்தை பெற்றதாக முன்பு சொன்னார். இந்த நவ ஆகமங்களையும் நான் செப்பலுறுகிறேன். யான் பெற்ற இன்பம் இந்த உலகம் பெற்று இன்புறுமாறு இந்த நவ ஆகமத்தையும் சொல்லுகிறேன். எப்படி சொல்லுகிறேன் என்றால், நந்தி இணையடி யான் தலை மேற்கொண்டு, சிவபெருமான் என் சிந்தையில் நின்றான், அதனால் அவனருளாலே அவன் தாள் வணங்கி அவன் எனக்கு
இணையார் திருவடி என் தலை மேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்தொழிந்தேன் அணையார் புனைத்தில்லை அம்பலத்தை ஆடுகின்ற புனையாளன் சீர்பாடி பூவள்ளி கொய்யாமோ. இங்க நந்தி இணையடி யான் தலைமேர் மேற்கொண்டு அப்படின்னு திருமூல தேவநாயனார் நந்தியின் இணையார் திருவடி என் சிந்தையுள் நிற்கும்படியாக, இந்த திருவடிங்கிறது எப்படி நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா ஞான திருவடி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அந்த அடிங்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே பலமுறை சிந்திச்சிருக்கிறோம், ஒளின்னு பேரு. அப்ப திருவடிங்கிறது நம்ம காலை நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், இந்த பாதத்துக்கு செருப்பு போட்டு நடக்கிற அந்த. அப்ப இங்க திருவடிங்கிறது என்னன்னாக்கா திருவாகி இறைவன் அந்த சிவபெருமானுடைய ஒளி அப்படின்னு பொருள் கொள்ள வேணும். அப்படி கொள்ளும் போதுதான் நமக்கு அது தெரியும். அப்ப இந்த சிவபெருமானுடைய அருளொளி எனக்கு எதை உணர்த்தினா 4 விஷயத்தை உணர்த்துது. ஒண்ணு பக்தி, கிரியை, யோகம், ஞானம். இந்த 4 வகை மார்க்கத்தாலும் முக்தியை அடைவதற்கான மொழி வகைகளை எடுத்து சொல்லக்கூடியதா இருக்கு. இப்ப இந்த 4ஐயும் இது 4 ஆகமத்திலையும் சொல்லியிருக்காங்க. அப்ப இத 4ஐயும் இவர் பெற்றிருக்கிறார், சுவாமி பெற்றிருக்கிறார். அந்த சிவபெருமானுடைய திருவடியை சிந்தித்து போற்றி செய்து அந்தி மதிபூனி. இந்த அந்தி மதிபூனைன்னு சொல்றது இந்த சந்திரன் எப்போ வரும் நம்ம கண்ணுக்கு தெரியும், மாலை நேரத்துல தெரியும். அவதை புனைந்துள்ளவன் சிவபெருமான். அவன் நாள்தோறும் சிந்தை செய்து எப்பவுமே மாறாமல் அவனை சிந்தித்து அந்த ஆகமத்தை சொல்லுகிறேன் அப்படின்னு இங்க நமக்கு சொல்றாரு. இங்க மாணிக்கவாசக சுவாமி கூட அதே மாதிரி இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுங்கிறது, இணையடி என் தலைமையர் கொண்டு அப்படின்னு இந்த 73வது பாடல்ல மந்திரத்துல சொல்றதும், இணையார் திருவடி என் தலைமையில் வைத்தலுமேங்கிற வார்த்தையை மாணிக்கவாசக சுவாமி சிந்திச்சதையும் நம்ம நினைக்கணும். அப்போ சிந்தனை எங்க இருக்கும்? பிரதான பொருளாகிய சிரத்தின் மேல் சிந்தனையை செய்யுங்கள். அப்ப அறிவு இருக்க இடமும் சிவம் இருக்கும் இடமும் சிந்தை செய்ய தக்க இடம் எது என்று நமக்கு சொல்லாமலே புரியும் அப்படின்னு நினைப்புல வச்சுக்கணும். சரி, அடுத்த பாடல் 74வது பாடல். ரொம்ப அற்புதமான பாடல். இதுக்கு முன்னால இந்த பாடல்லையே கூட பின்னால எல்லாம் வரும் இந்த இணையடி என் தலைமேல் கொண்டு அப்படிங்கிற வார்த்தைக்கெல்லாம். இதுக்கு முன்னால் இந்த 73வது பாடலையே விண்ணின்று இழிந்து வினைக்கீடாய் மெய்கொண்டு தன்னின்ற தாளை தலைக்காவல் தான் வைத்துன்னு பின்னால அந்த உபதேச பாடல்கள்ல முதல் பாடலா சாமி வச்சிருப்பாரு. அது இப்ப நினைவுக்கு வருது. சரி, இங்க இந்த 74வது பாடலுக்கு நாம் சிந்தனை கொண்டு செல்லலாம். செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்பேர் பெற்றும் அப்படி நல்கும் அருளந்தி தாள் பெற்று தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்ட பின் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. ஆஹா, எவ்வளவு அருமையான பாடல். இதுல தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சாமி எவ்வளவு அழகா பயன்படுத்தி இருக்கிறார். செப்பும், இந்த முதல்ல செப்புகின்றேனேன்னு சொல்லிட்டாரு. அந்த செப்புவதை எப்படி சொல்றாருனாக்க, சொல்லுகிறதை செப்பும் சிவாகமங்கள் என்னும் அப்பேர் பெற்றும். ஏதோ திருமூல தேவநாயனார் அவரே சொல்றார் அப்படிங்கிற மாதிரி நாம நினைப்போம். சிவபெருமான் உள்ளின்று உணர்த்தியதால் அந்த சொன்னவர் திருமூலர், சொன்னது திருமந்திரம் என்று அந்த சொல்ல வல்ல உயிருக்கு, அந்த திருமூல தேவன் நாயனாருக்கு அந்த தகுதியை பெற்றவர் என்னும்படியாக அப்பேர் பெற்று, எப்பேர் பெற்று அதை சொல்லும் தகுதியை உடைய குருநாதராக என்னை சிவபெருமான் தன் மாணவனாக நந்தியம்பெருமான் வாயிலாக அமைத்து அருளியதனால் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று, அருள் நந்தின்னு நம்ம குருநாதரை நினைக்கிறாரு. அருள் நந்தி நந்தியம்பெருமான் சிவபெருமானிடமிருந்து பெற்ற அந்த ஆகமத்தை எங்களுக்கு உபதேசித்தார்.
அப்ப நான் சொல்லும் கருத்தெல்லாம் நான் சொல்லும் கருத்தெல்லாம் என் நாயகன் இந்த கருத்து என்று நல்குகின்றேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டார். என்னுடைய கருத்து எது சொந்த கருத்தெல்லாம் இல்லை. இந்த சைவ சித்தாந்தத்துல ஒரு விஷயம் என்னன்னா, குரு மகான்கள் குரு ஞானிகள் எந்த கருத்தை எப்படி வெளிப்படுத்தினார்களோ அந்த கருத்தை அடி பிறலாமல் அச்சு பிறகாமல் உள்ளதை உள்ளபடி அப்படியே சொல்லுவது இங்க மரபு. அப்ப அப்படி நல்கும் அப்பேர் பெற்றும் சொல்றது திருமூலர் தான் சொல்றாருங்கிற மாதிரி நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் சிவபெருமான் கருணையினால் அப்படி நல்கும் அருள் நந்தி தாள் பெற்று அந்த குருநாதராகிய நந்தி எம்பெருமானுடைய திருவடியை நாங்கள் வணங்கி நின்றதனால் எங்களுக்கு தப்பிலா மன்றில் தனி கூத்து கண்டபின், இந்த தனி கூத்துங்கிறத நம்ம நினைவுல வச்சுக்கணும், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். குருநாதர் சொன்னார் எப்படின்னு, வழியை காட்டிட்டாரு. அந்த வழியை பற்றி போனதுனால, அந்த வழியை ஒன்றி போனதுனால தப்பில்லாத மாறுபாடு இல்லாத குற்றம் இல்லாத மன்றில் தனி கூத்து கண்டபின் அப்படிங்கிற வார்த்தையை அருமையா வைக்கிறாரு. அப்ப தனி கூத்துன்னா என்னன்னாக்க, சுவாமி பஞ்ச கிருத்தியம் செய்யக்கூடியவர். பஞ்ச கிருத்தியம் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் 5 செய்யறாரு. இந்த திருவருள் கூத்தாகிய ஞான கூத்து, இந்த அடியவருக்காக அருள் செய்யற அந்த கூத்தை எப்படி செய்யறாருன்னா, தமக்கு அந்நியம் இல்லாமல் புருவ மத்தியில் நின்று தனி கூத்து நிகழ்த்துகிறார். அந்த மன்றுங்கிறது இங்க மன்றில் மணியாடும் தம்பிரான் அப்படின்னு சொன்னா சிவபெருமான் புருவ மத்தியில் நின்று ஆடக்கூடிய அந்த கூத்து என்று கொள்ள வேண்டும். தனி கூத்து கண்டபின் அப்ப என்னன்னாக்க, எனக்கு அந்நியம் இல்லாமல் எனக்குள்ளாக நின்று எனக்கு மாறுபாடு இல்லாமல் நான் அவனை தவத்தில் உணருமாறு நின்ற காலத்தில் தனி கூத்தை எனக்கான அந்த மெய்ஞான வெளிப்பாட்டை சிவபெருமான் எனக்கு செய்தான். அதன் விளைவாக அவன் எனக்கு நிகழ்த்திய ஞான கூத்தை நான் உணர்ந்ததனால் ஒப்பில் 7 கோடி யுகம் இருந்தேனே. அப்ப இவ்வளவு காலம் 7 கோடி யுகம்னு சொல்றது இவ்வளவுன்னு ஒரு கணக்கு, நம்ம ஒரு 7 கோடி அப்படி நம்ம கணக்கு வச்சுக்க வேண்டியதுல, இந்த காலங்களை கடந்து நின்றேன் அப்படின்னு பொருள் கொள்ளணும். ஏன்னா எல்லையில்லாதவன் திருவடிக்கு அகங்குலைந்து நிற்கின்ற அடியாருக்கு அவன் எல்லை இல்லாததோர் பேரானந்த கடலில் அழித்து, இந்த உலகத்துல எவ்வளவு காலம் வச்சிருந்தாலும் அது ரொம்ப சின்ன காலம்னு நம்ம கருத்துல வைக்கணும். ஆமா, ஆனா முக்தி பேரில் அவனோட இருக்கிறது எவ்வளவு காலம்னு அதை கணக்கில் அடங்காதுன்னு கொள்ளணும். அப்ப இவ்வளவுன்னு ஒரு எல்லையை சொல்றதுக்கு பதிலா எவ்வளவோ காலம், இந்த காலம் அவனுடைய திருவடியில் ஒப்பில்லாமல் யார் ஒப்பார்? இறைவன் தனக்கு செய்த அந்த கருணையை ஒப்பில்லாத கருணை என்று வியக்கிறார். முதல்ல அதை நம்ம நினைச்சுக்கணும். எல்லாருமே அப்படிதான். அடியார்கள் சிவபெருமானுடைய திருவருள் ஞானத்தை பெற்றுட்டா ஒப்பில்லாத கருணை அவருக்கு செஞ்சதான் சொல்லணும். ஏன்னாக்க அப்பனென கருளியவாறு ஆர்பெறுவார் அச்சோவை, யாரும் பெற முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க தனி கூத்தை பத்தி நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும்னு சொல்லியிருந்தோம். நாம இந்த பிறவி எடுத்து பல காலம் கடந்து வரும்போது பல்லூலி காலமெல்லாம் பயின்ற நற்றவத்தால் தான் நல்லறிவு சற்றே நிகழ்கிறது. அந்த நல்லறிவின் விளைவாக சிவனோடுக்கும் தெய்வம் இல்லை, அவனோடு ஒப்பார் யாரும் இல்லைன்னு நமக்கு தெரிய வருது. அப்ப இந்த சிவத்தை நாடி நாம் செல்லும் போது சிவம் எத்திரத்தான், எவ்வகையான், எங்குட்டான், யாது என்று வினாவுங்கள். அவன் மெய்ஞான வடிவாகி மெய்ஞானமாகி மிளிர்கின்ற மெய்ச்சுடராக நமக்கு அந்நியம் இல்லாமல் இருப்பவன். ஆனால் அவனை நம் அறியாமையினாலும் அகம்பாவத்தில் அந்த விகார குணத்தினாலும் தான் நாம் அறியாமல் இருக்கிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஆணவ மலமாகிய மறைப்பு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதன் விளைவு என்னன்னாக்க, முதல்ல பொய்ப்பொருள்ல பொய்யாகிய செய்வத்தே புக்கழுந்தி நாள்தோறும் மெய்யாக கருதி கிடைப்பேன். அப்போ எவ்வளவு காலம் பொய்யான செல்வத்தை மெய்யின்னு நினைச்சு காலத்தை கடத்தி ஏமாந்து போயிட்டோம். அப்புறம் அதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வந்தபோது
நாம சிறு தெய்வங்களை எல்லாம் நிறைய வழிபாடு பண்ணி அவன் சொன்னது கடவுளா, இது சொல்லலாம், இது செய்யுமா, அது செய்யுமா, அப்படி பொய்யான மெய்த்தேவர் தேவர், அத்தேவர் தேவர், அவர் தேவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசுகின்ற பூதலத்தே அப்படின்னு சொல்றத நம்ம திருவாசகத்துல பார்க்கலாம். அப்ப அத்தேவர் தேவர், அவர் தேவர் தேவர் என்று பொய்த்தேவு பேசுகின்ற பூதலத்தே, பொய்யான தேவர்களை எல்லாம் மெய்யின்னு சொல்லி இந்த உலகத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படி கொஞ்ச காலம் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டோம். அப்புறம் அந்த நெறியெல்லாம் சிறந்ததான்னு பார்த்தா இல்லைன்னு கழிச்சுக்கிட்டே வந்து மிகச்சிறந்த சைவ நெறிக்கு வந்தேன். அப்படி இந்த சைவ நெறிக்குள்ள வந்தாலும் இந்த சைவ நெறியில எந்த வகையில இறைவனை அடைவதுன்னா, வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு அந்த வேதம் அந்த ஆகமமும் நமக்கு சொல்லக்கூடிய உண்மை நெறியை உள்ளதை உள்ளபடியாக உணரும்படியாக உணர்த்தியதை உணருமாறு சொல்லக்கூடிய சிவபெருமான் எப்படி சொன்னார்னாக்க, குருவாய் வந்து குவலயம் காட்டி மாயப்பிறவி மயக்க மறுத்து நம்முடைய அஞ்ஞானத்தை நீக்கும்படியாக செய்தான் அப்படின்னு நம்ம உணரணும். அப்ப இந்த தனி கூத்து நெறியல்லா நெறி தன்னை நெறியாக நினைவேனே, சிறு நெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே. எவ்வளவு அருமையா மாணிக்கவாசக சுவாமிகள் நமக்கு சொல்றாருயா. அப்ப கூத்தைதன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம், குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு, மற்றவர்கள் அறியா மாணிக்க மலையை, கற்றவர் விழுங்கும் கற்பக கனியை கரையிலா கருணைமா கடலை, மற்றவர் அறியா மாணிக்க மலையை மதிப்பவர் மனம் அணி விளக்கை, நமக்கு மனதின் அணியாக உள்ளத்தின் உள்ளின்று உணர்த்தக்கூடிய மெய்ஞானத்தை மற்றவர் அறியாதது நமக்கு உள்ளின்று சிவபெருமான் உணர்த்தும்படியாகி அந்த ஞானத்தை அப்படின்னு அங்க நமக்கு 9ஆம் திருமுறையில சொல்றோம். அது இங்க வந்து பல காலத்துல நெறின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா சிறுநெறியெல்லாம் சேலாம திருவருள் எனக்கு சேருமுன்னா யார் செஞ்சாங்க? கூத்தனாகிய சிவபெருமான் எனக்கு திருவருள் செய்தான். எப்படி செஞ்சாரு? குருந்த மரத்தடியில் வந்து குருவாக நின்று அப்படின்னு மாணிக்கவாசக சாமி சொன்னாரு. இங்க சாமி என்ன சொல்றாரு? அப்படி நல்கும் அருள் நந்தி தாழ் பெற்றுன்னு சொல்றாரு. அப்ப பாருங்க, சிவபெருமானே குருநாதரா வந்து குருந்த மரத்தடியில இருந்து தனக்கு அருள் செய்தார். அப்படிப்பட்ட திருவருளால் குறியொன்றும் இல்லாத கூட்டந்தன் கூத்த எனக்கு மற்றொரு அறியாத தன்மையில் எனக்கு உள்நின்று நான் உணரும்படியாக சிவஞானம் மெளிர்கின்றவாறான அந்த வழியை எனக்கு குருநாதர் சொன்னார் அப்படின்னு இவர் இங்க பதிவு பண்றாரு. அதே நேரத்துல அப்படி நல்கும் அருள் நந்தி ஆள் பெற்று அப்பேர் பெற்றும் செப்பும் சிவ ஆகமம் என்னும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆகமத்தை நான் சொல்லும்படியாக உங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு குருநாதராகிய அருள் நந்தி சொன்னதுனால, நந்தியம் பெருமான் முதல் குருநாதன் அப்படி சொன்னதுனால அதை நான் வந்து அவர் சொன்னபடி நடந்து குற்றம் இல்லாத என்னுடைய உள்ளே மன்று அந்த சிற்றம்பலத்தில் தனி கூத்து கண்டபின், சிற்றம்பலத்தில் தனி கூத்து கண்டபின் நான் கண்டேன் அறியும் முன்னம் அருளியவாறு யார் பெறுவார்? அதான் அவங்களுக்குள்ள உணர்ற அந்த உணர்வை யாராவது உணர முடியுமா? பார்க்க முடியுமா? முடியாது. அப்ப திருமூலதேவனாயனார் உணர்ந்ததை வந்து திருமூலதேவனார் தனக்குள்ள குருநாதர் உணர்த்தியவாறு இருந்து சிவஞானத்தை பெற்றார். இங்க மாணிக்க வாசகர் தான் குறியொன்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்தை எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆறு பெறுவார், வேற யாரும் நாங்கன்றதை காண முடியாது. அப்ப என்ன, நமக்கு நம்முடைய அனுபவத்தை வந்து சிவபெருமான் நமக்குள் இருந்து உணர்த்தும் போது நாம் அறிவதை மற்றவர் அறியா மாணிக்க மலையாக இருந்து சிவபெருமான் நமக்கு உள்ளதை உள்ளபடியாக உணர்த்துகிறார் என்று தெல்ல தெளிய அப்படின்னு இந்த பாடலை முடிக்கலாம். அடுத்த பகுதிக்கு போறார் சாமி. எப்படி சொல்றாருனாக்க, இருந்தவ காரணங்கேளீர் இந்திரனே பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வியை சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன் பக்தியினாலே. இதுல அத வார்த்தைகளை பிரிக்கும் போதே பொருள் வந்துடும். இருந்தவ காரணம் கேளீர், இருந்து தவத்திற்கான காரணத்தை கேளும் இந்திரனே.
இப்ப இங்க இந்திரனுக்கு சொல்ற மாதிரி வருது, என்ன காரணம்? இப்ப நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன காரணம்னா, திருமூல தேவநாயனாருடைய மாணவர்கள் எத்தனை பேரு? ஒரு 7 பேரு. அந்த 7 பேர் யார் யாரு? இந்திரன், மாலங்கன், சோமன், பிரம்மன், ருத்ரன், காளங்கி, அப்புறம் கஞ்சமலையான். இந்த 7 பேர். 7 பேர் வந்துருச்சா? மாலையன், மாலங்கன், இந்திரன், சோமன், பிரம்மன், ருத்ரன் 5 பேர், காளங்கி, கஞ்சமலையான். இந்த 7 பேர் இவருடைய மாணவர்கள். இந்த மாணவர்கள் 7 பேர்ல கேளீர் இந்திரனே, ஒரு மாணவனை பார்த்து சொல்றாரு, இந்திரா கேளு, இருந்தவம். இருந்தவம்னா அருந்தவத்தை இருந்த காரணம் கேளு. பொருந்திய செல்வி, நான் இந்த மாதிரி தவம் இயற்றிய காரணத்தை கேள். சிவபெருமானுடைய குருவர்களால இரவாமல் பலகாலமாய் இருந்து அந்த சிவபெருமானுடைய திருவடி ஞானத்தை பெற்றிருக்கின்றார். அப்படி அந்த பெற்ற காரணத்தை சொல்லுவேன். எப்படி எனக்கு கிடைச்சிச்சுனாக்க, கிடைச்ச வழியை சொன்னார் சிவபெருமான். நந்தியம் பெருமானுக்கு சொன்னார். ஆனா நந்தியம் பெருமான் யாரை பற்றி இந்த ஞானத்தை அடைய வேணுங்கிற அந்த கருத்தை சொல்லி கொடுத்திருக்காரு. எப்படி சொல்லியிருக்காருனாக்க, பொருந்திய செல்வ புவனாபதியாம் அருந்தவ செல்வி. அதோட நிறுத்தணும்னா, சிவபெருமானோடு பொருந்தி அருந்தவ செல்வியாகிய புவனாபதியாம் அப்படின்னு கொள்ளணும். அந்த அருளுகிற புவனேஸ்வரியாகிய அம்பிகை அப்படின்னு சொல்லணும். புவனேஸ்வரனாக்க புவனங்களுக்கெல்லாம் தலைவியாக விளங்கக்கூடியவள் தவச்செல்வி. அப்ப அம்பிகையை பிடிக்க வேண்டும் முதல்ல அப்படின்னு இங்க சொல்றாரு. சேவித்து, அம்பிகையை நான் சேவித்து அடியேன் பரிந்து உடன் வந்தனன். அந்த அம்பிகையின் கருணையினாலேயே எப்படி சிவபெருமானுடைய திருவருளை நான் பெற்றேன், பக்தியினாலே அன்பு செய்து அப்படின்னு இங்க சுவாமி அழகா ஒரு பதிவு கொடுக்கிறாரு. சாமி தாங்கிற அகம்பாவமா இருக்கிறவங்களுக்கு அந்த அருளை செய்யறதில்ல. அவரை வேற, அவருடைய அருள் சக்தி வேற அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த அருள் அவ்வளவு எளிதில் கிடைக்கிறதில்ல. இந்த சினிமாவில் சொல்றாங்களே, இது ஒரு படத்துல, திருவிளையாடல் படத்துல, சக்தி தான் பெரியது, சிவன் தான் பெரியது. அந்த கூத்தெல்லாம் இல்லை. சக்தியும் சிவனும் வேறு வேறு ஆனது அல்ல. அதுல சதாசிவம்ங்கிற தன்மையில அந்த மகா ஞான பொருளாகிய சிவபெருமான் அவனுடைய சக்தியாக இருக்கக்கூடிய மனோன்மணி தாயாருடன் நின்று திருவருள் செய்கிறார். அப்ப எதை அருள் சக்தியா எதை நினைக்கிறார்? இங்க நமக்கு சிந்திக்கிறது சதாசிவ பெருமானை சிந்திக்கிறார். அப்ப சிவபெருமானை சாமி அம்பாள் என்ன பண்றாங்கன்னாக்க, பூஜை பண்றாங்க, வழிபாடு பண்றாங்க. நாதா நாதா என்று அரற்றி பாதம் எய்தினார் பாதம் எய்தவும். அம்பிகை அந்த சிவலிங்கத்தை கொண்டு பூஜித்து, இந்த சிவலிங்கம் என்னங்கிறத நம்ம பின்னால் அதையும் சிந்திக்கலாம். அப்படி வழிபாடு செய்தவர்களுக்கு அந்த சிவலிங்கத்தின் பொருள் விளங்குமாறும் பதஞ்சலிக்கு அருளிய பரம நாடகம் என்று இதஞ்சலி பெய்தினர் நின்று இயங்குவோம். அப்ப பதஞ்சலிக்கெல்லாம் அருள் பண்ணீங்களே, ஏன் எனக்கு என்ன இந்த திருவருள் கிடைக்கல அப்படின்னு சொல்லி சாமானிய மாணவர்கள் நினைக்கலாம். ஆனா அவனை எப்படி வணங்க வேண்டும், எப்பதத்தான் எவ்வடிவான் எங்கனன் அவனை துதிப்பது என்று சிந்தித்திருப்பதற்கு அந்த மூலமாக அம்பிகை அவனுடைய திருவருள் சக்தியை கொண்டு அவனை அடைய வேண்டும் அப்படின்னு இங்க சுவாமி நமக்கு பதிவு செஞ்சு தர்றாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவள் கருணை இல்லாம, யாரோட கருணை? இந்த அண்ட புவனங்களுக்கெல்லாம் சக்தியாக நின்று விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய சக்தியின் கருணை இல்லாமல் அந்த பரம்பொருளாகிய சிவத்தை அடைய முடியாது அப்படிங்கிறத இங்க சுவாமி பதிவு செய்யறாரு. இதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னாக்க, அஞ்ஞானத்துல இருக்கிற போது
நமக்கு அருள் செய்யறது கூட பார்த்தாக்க இறைவனுடைய சக்தி தான் இந்த உலகத்தை அணையறதுக்கு. அத திருவருளால் விளையக்கூடிய சக்தின்னு சொன்னாங்க. அந்த மறைப்பினால் நாம் இந்த உலகத்தை எவ்வளவு அறியறோம் அப்படின்னு. அதே கொஞ்சம் தெளிவு ஏற்படும் போது அதுவே அருட்சக்தியாக வெளிப்படுகிறது அப்படிங்கிறதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சக்தி தான், திருவருட் சக்தி தான் பின்னால பரனுடைய சக்தியாகிய பராசக்தியாக மாறி சிவத்தை நமக்கு காட்டக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் பின்னால ஒரு பாடல கூட அவளை அறியா அமரரும் இல்லை அவளன்று செய்யும் அருந்தவும் இல்லை அவளன்று ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்று ஊர்புகும் மாறறியன்னு பின்னால சாமி சொல்லி இருப்பாரு. அந்த பாடத்தையும் நம்ம சிந்தனைக்குள்ள கொண்டுட்டு வரணும். சரி, அம்பிகையும் சிவமும் வேறுபடாம இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துகிட்டோம். அடுத்தது 76வது பாடல். இந்த பாடல் சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம். சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம் நிதாசனியாது இருந்தேன் இன்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாத்துடன் உணர்ந்தோமால் அப்படின்னு ஒரு பாடல். சதாசிவ தத்துவம் முத்தமிழ் வேதம் இதாசனியாதிருந்தேன் நின்ற காலம் இதாசனியாதிருந்தேன் மனம் நீங்கி உதாசனியாது உடனே உணர்ந்தோமால் அப்படின்னு சொல்ற. சதாசிவ தத்துவத்தை முத்தமிழ் வேதத்தையும் நுகர்ந்தற்கு அப்புறம் இந்த தமிழ்ல இந்த வேதத்தை தர வேண்டும் என்று முத்தமிழ் வேதம் சதாசிவ தத்துவங்கிறது அந்த 31 தத்துவங்கள் கடந்து அந்த 5 தத்துவத்தை சொல்லாரு. அதாவது ஆத்ம தத்துவம் 24, வித்யா தத்துவம்னு ஒரு 7 தத்துவம், அதுக்கப்புறம் சிவ தத்துவம் ஒரு 5 தத்துவம், 24 7 31, இது ஒரு 5 36 தத்துவம். இதுல இந்த 36 தத்துவத்துல அந்த 31 தத்துவத்தை கழிச்சு இந்த சிவமாகிய தத்துவத்துல போனோம்னா அதுல சதாசிவ தத்துவம் அப்படின்னு சொல்ல அம்பிகையும் இறைவனும் ஒன்று நின்று நமக்கு முத்தமிழை உணர்த்தும்படியாக. அந்த தமிழ்ல அமுதுன்னு ஒரு பொருள் உண்டு. இந்த முத்தமிழ்னு சொல்லும் போது அந்த தமிழ் மொழியாகிய வேதத்தை மொழியாகிய அறிவை பெற்று அந்த இறைவனோடு ஒன்று நின்று இதை தமிழ் மொழியில் உணர்த்தும்படியாக மனம் தெளிவுற்று இதம் சனியாது இருந்தேன் மனம் சலியாது இருந்தேன் மனம் நீங்கி இதம் சனியாது இருந்தேன் மனம் நீங்கி மனம் தெளிந்து இறைவனுடைய உண்மை பொருளை நான் உணர்ந்திருந்தேன். இதுவோ அதுவோ அப்படின்னு சொல்லி எனக்கு எப்பவுமே என்ன நடக்கல, உதச்சனி ஒண்ணு கிடைச்சா அதை கிடைத்த பொருளை கொண்டு அதுல இருந்து மேல் நோக்கி போக ஆரம்பிச்சாரு. அதோட அவர் நின்னுக்கல. அதாவது இந்த ஞானம்தான் பெறுவது எப்படி என்றால் இதை விடாத விசாரணையினால்தான். அவங்க உணர்த்த உணர்ந்து உணர்ந்தோமால் அதை நான் உள்ளதை உள்ளபடி அவங்க உணர்த்தியதை உணர்த்தியவாறு நான் இந்த தமிழ் வேதத்தை செய்யும்படியாக சதாசிவம் எனக்கு பெருங்கருணை செய்தான் அப்படின்னு சொல்றாரு. அற்புதமான அந்த பகுதிகளை எல்லாம் நாம் சிந்திச்சோம். இந்த 76வது பாடலோடு நாம இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். இந்த சதாசிவ தத்துவங்கிறத படித்தோம் இல்லைங்களா, அது இருக்கக்கூடிய இடமாக சொல்லக்கூடியது புருவ மத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய லலாடஸ்தானம். அங்க சுத்தமாயா புவனம் அப்படிங்கிறத பற்றிதான் இதை சொல்றாங்க. அது நம்ம பின்னால சிந்திக்கலாம். அதெல்லாம் நமக்கு இறைவனுடைய பெரிய திருவருள் துணை செய்யும். இந்த உண்மை நிலையை மெய்நிலையை நமக்கு உணர்த்தும்படியாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பாடலோட நிறைவு செய்யலாம். இதை இதெல்லாம் யார்கிட்ட இவர் பேசிட்டு இருக்காரு, அந்த 2 பாட்டும் இந்திரனை பார்த்து சொல்றாரு தன்னுடைய மாணவர்களை. அடுத்தது ஆரம்பிக்கும் போது மாலையங்கனே இங்கு யான் வந்த காரணம்னு சொல்லி மாலங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு மாணவனை நோக்கி சொல்லும்படியாக அடுத்த பாடல் அமைஞ்சிருக்கும். 77வது பாடலிலிருந்து அடுத்த சிந்தனை பகுதியில் சிந்திக்கலாம். எல்லாம் குருவர்களும் திருவருளும் நமக்கு கூடி நின்றதையால் நம்ம இந்த திருவருளால் இந்த திருமந்திர மாலையை நாம் சிந்திக்க திருவருள் கூட்டியது. நன்றி. திருச்சிற்றம்பலம். அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய்
கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. ஓம் கும் குருபியோ நமக. திருச்சிற்றம்பலம். நன்றி.